அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். தீமை செய்தவர்களுக்கு எப்படி நன்மை செய்வது என்கின்ற கேள்வி இயல்பாக நமக்கு எழும். அவனே நமக்கு தீமை செய்திருக்கிறான், அவனுக்கு நன்மை செய்கிறோம் அப்படின்னா அது சாத்தியப்படுமா? எந்த மனிதனாலாவது அப்படி செய்ய முடியுமா என்றால் ஒருவராலும் முடியாதுதான். ஆனால் இஸ்லாம் சொல்லித் தருகிறது, தீமை செய்தவனுக்கும் நன்மை செய். எப்படி நன்மை செய்கிறது? அதில் ஒரு வழி தான் முதல்ல அவனை மன்னிக்கிறது. நமக்கு யாராவது தவறு இழைத்திருந்தால் அவர்களை மன்னிக்க பழக வேண்டும். மன்னிப்பவன் தான் மிகப்பெரிய மனிதன். இது தமிழில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போது மன்னிப்பு என்பது நாம் பிறரிடத்தில் எதிர்பார்ப்பது போன்று பிறரும் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார்கள். நாம் இறைவனிடத்தில் எதிர்பார்ப்பது போன்று நம்மிடத்திலே மனிதர்களும் எதிர்பார்ப்பார்கள். அப்போ நமக்கு பிறர் தீமை செய்திருந்தார்கள் என்றால் மன்னிக்க பழக வேண்டும். அதுதான் அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மையினுடைய முதல் படியாக இருக்கும். அடுத்தடுத்து அவர்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யலாம். அவர்கள் நண்பர்களாகவே மாறிவிடுவார்கள்.